மத ரீதியாக அது முஸ்லீம்னு சொல்லலை, கிறிஸ்டியன்னு சொல்லலை, அது ரெண்டையும் சேர்த்து சிறுபான்மைம்பாங்களாம். ஆனால் இந்துக்களை மட்டும் ஜாதி வாரி பிரிப்பாங்க. எங்கேயாவது அந்த 90 செகண்டு தான், 1.5 நிமிஷம் பிரதமர் ராஜஸ்தானில் பேசிய விஷயம். 90 செகண்டில் அவர் முஸ்லீம்ங்கிற வார்த்தை எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஜாதி அடிப்படையில் இந்துக்களை பிரிக்கணும், மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையை இணைக்கணும், இணைச்சி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு அரசியல் கட்சி தலைவருடைய ஃபோன் ஒட்டு கேட்கறதா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கார். என் ஃபோனும் ஒட்டு கேட்கப்பட்டிருக்குங்கிறேன்னா, ஏன்னா என் ஃபோன் நான் பேசும் பொழுதே யுவர் ஃபோன் இஸ் ஆன் டேப் அப்படின்னு வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாராயம் உற்பத்தி பண்ணி வித்துன்னு இருக்கிற அத்தனை பேரும் ஜூன் 4க்கு பிறகு ஜெயிலுக்கு போவாங்க. அது முதலமைச்சரா, அமைச்சரா, எம்பியா, அதை பற்றி கவலை இல்லை. இப்போ கவிதா சந்திரசேகர் ராவ் மக ஜெயிலில் தானே இருக்கு. ஏன்? அது தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதனால இவங்க ஆஜராகலாம். இவங்களுக்கு பல தகவல்கள் தெரியும். துரைமுருகன் 60,000 கோடி மணல்ல கொள்ளையடிச்சிருக்கார் அப்படின்னு, இதெல்லாம் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியாம நடக்குமா? அதாவது இந்துக்களை பற்றியே அது பேசக்கூடாதான். ஆனா ஒவ்வொரு வரிக்கு வரி சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு மத ரீதியாக அது முஸ்லீம்னு சொல்லலை, கிறிஸ்டியன்னு சொல்லலை, அது ரெண்டையும் சேர்த்து சிறுபான்மைம்பாங்களாம். ஆனால் இந்துக்களை மட்டும் ஜாதி வாரி பிரிப்பாங்க. ஆகவே இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை அவர்கள் ஏப்ரல் 5 தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார்கள். பிரதமர் இப்படியெல்லாம் பேச முடியுமா? இது தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறங்கிறாங்க. எங்கேயாவது பிரதமர், தயவுசெய்து நீங்கள்லாம் மீடியா நண்பர்கள், எங்கேயாவது அந்த 90 செகண்டு தான், 1.5 நிமிஷம் பிரதமர் ராஜஸ்தானில் பேசிய விஷயம். 90 செகண்டில் அவர் முஸ்லீம்ங்கிற வார்த்தை எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அதனால் பிரதமர் அவர்கள், நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் சொல்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தானே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும். மத ரீதியாக ஒரு வார்த்தை கூட நீங்கள் கூட எனக்கு உதவி செய்யலாம். பிரதமர் அவர்கள் பேசினதில் முஸ்லீம்ன்ற வார்த்தை சொல்லிவிட்டார். இருந்ததுன்னா காட்டு, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன். எங்கேயுமே அவர் மதத்தை குறிக்கலை. பிரதமர் அவர்கள் பேசினதில் மத ரீதியிலான ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அவர் முஸ்லீம்கள்னோ கிறிஸ்தவர்கள்னோ எந்த ஒரு வார்த்தையும் உபயோகிக்கலை. நீங்கள் தான் வரிக்கு வரி சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு உபயோகப்படுத்தியிருக்கீங்க. ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்த மதத்தின் அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் இந்துக்களை பிரிக்கணும், மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையை இணைக்கணும், இணைச்சி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவங்க சொத்தை நீங்கள் பறிக்கிறத மக்களும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அரசியல் கட்சி தலைவருடைய ஃபோன் ஒட்டு கேட்கறதா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கார். அதனால் ஏன்னா எனக்கு பல ஃபோன் வரும்பொழுது யுவர் ஃபோன் இஸ் ஆன் டேப்பிங் அப்படின்னு வாய்ஸே வருது. நான் இந்த 20-25 நாளில் பல ஃபோன் வரும்பொழுது அதை நாம் அட்டன் பண்ணுற பொழுது யுவர் ஃபோன் இஸ் ஆன் டேப்பிங்னு, அது ஒரு ஃபோனுக்காக வராது. என்ன, அதாவது ஏதாவது ஒரு அமைப்பு இதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடரை உபயோகப்படுத்துறதுன்னு சொன்னால் எல்லா ஃபோனுக்கும் வரும். அதனால் நான் இதோட ஒரு 5-6 தடவை யுவர் ஃபோன் இஸ் ஆன் டேப் அப்படின்னு வந்திருக்கு. அதனால் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்க வேண்டும் அப்படின்னு நான் என் ஃபோனும் ஒட்டு கேட்கப்பட்டிருக்குங்கிறேன்னா, ஏன்னா என் ஃபோன் நான் பேசும் பொழுதே யுவர் ஃபோன் இஸ் ஆன் டேப் அப்படின்னு வருது. அந்த வாய்ஸ் மாத்திரம் வரும். அந்த மாதிரி வாய்ஸ் 5-6 தடவை வந்திருக்கு இந்த 20 நாளில் தான்.
அதுக்கு முன்னாடி என் ஃபோனில் அந்த மாதிரி வந்ததில்லை. அதனால தான் நான் எல்லார்ட்டையும் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்தால் சேஃபாக இருக்கும்னு சொல்லியெல்லாம் நினைக்காதீங்க. ஈவன் வாட்ஸ்அப் இஸ் நாட் இது டேப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நான் எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்க வேண்டும்னு தான் சொல்லிட்டேன். நான் பிளைனாகவே சொல்லிட்டேன். அதனால தான் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டேன். கெஜ்ரிவால் குற்றம் பண்ணியிருக்கார், ஈடியோட கேஸுக்கு ஆதாரம் இருக்குன்னு உயர்நீதிமன்றம் டெல்லியில் சொல்லியிருக்கா இல்லையா? தேர் இஸ் prima facie கேஸ் அகேன்ஸ்ட் him. எல்லாரும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முக ஸ்டாலின் ஏன் சட்டம் பண்ணணும்? ஏன்னா அது எது வர வந்திருக்கு அந்த கேஸு? என்ன கேஸு? அரவிந்த் கெஜ்ரிவாலோட லிக்கர் கேட், சாராய ஊழல் வழக்கு. சாராய ஊழல் வழக்கு எது வர வந்திருக்கு? ஹைதராபாத் வர வந்திருக்கு. அது சென்னைக்கு வரும். சென்னைக்கு வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாராயம் உற்பத்தி பண்ணி வித்துன்னு இருக்கிற அத்தனை பேரும் ஜூன் 4க்கு பிறகு ஜெயிலுக்கு போவாங்க. அது முதலமைச்சரா, அமைச்சரா, எம்பியா, அதை பற்றி கவலை இல்லை. இப்போ கவிதா சந்திரசேகர் ராவ் மக ஜெயிலில் தானே இருக்கு. ஏன்? சாராய ஊழல்ல அதுவும் பங்கு. 10,000 கோடி ரூபாய்க்கு டெல்லியில் லிக்கர் கேட், அதனால ஜெயிலில் இருக்காங்க. இந்த குற்றவாளிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துன்னு கூச்சல் போட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மணல் குவாரி வழக்கில் நீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஆஜராயிருக்கோம் ஈடியில். அடுத்த கட்டம் நடவடிக்கை அது தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதனால இவங்க ஆஜராகலாம். இவங்களுக்கு பல தகவல்கள் தெரியும். குடியாத்தம் குமரன் திமுக காரர், அவர் என்ன சொல்லியிருக்காரு? துரைமுருகன் 60,000 கோடி மணல்ல கொள்ளையடிச்சிருக்கார் அப்படின்னு. இதெல்லாம் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குமா? இதுலேயும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலிங். இன்னைக்கு அவங்க அப்பீர் ஆகிறதுக்கே ரீசன் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு. நீங்கள் 5 பேரும் அப்பீர் ஆகணும், உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை இந்த ஈடிக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்பீர் ஆகியிருக்காங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.